மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆர்ஜிகர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மற்றும் காவல் அதிகாரி ஒருவரை சிபிஐ கைது செய்தது. கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து சம்பவ நாளிலிருந்து கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் விசாரணை நடத்திய சிபிஐ நிதி முறைகேடு வழக்கில் அவரை கைது செய்தது. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சந்தீப் கோஷ் மற்றும் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அபிஜித் ஜிண்டல் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை அதிகாரிகளை தவறாக வழிநடத்தியது மற்றும் ஆதாரங்களை அழிக்க முயன்றதாக கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தாமதித்தது, ஆதாரங்களை சரிவர சேகரிக்காத காரணத்தால் காவல் அதிகாரி அபிஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தாமதித்தது, ஆதாரங்களை சரிவர சேகரிக்காத காரணத்தால் காவல் அதிகாரி அபிஜித் ஜிண்டலை சிபிஐ கைது செய்துள்ளது. இருவரின் கைது நடவடிக்கைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜூனியர் மருத்துவர்களை சந்தித்தார். வீட்டிற்கு சென்ற மருத்துவர்களை வரவேற்ற அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். ஆனால் நடைபெறும் கூட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வழக்கு நிலுவையில் உள்ளதால் பேசுவதை நேரடியாக ஒளிபரப்ப முடியாது, வீடியோவில் பதிவு செய்து உங்களுக்கு தருகிறேன் என்று மம்தா கூறினார். அதற்கு மருத்துவர்கள் ஒப்புக்கொள்ளாததால் போராட்டம் நீடிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.